Hello students, welcome to Priya's Mini Max. இந்த வீடியோல நம்ம exercise 4.2 ஓட question number 6 to 10 பார்க்க போறோம். இந்த சாப்டருக்கான பிளேலிஸ்ட் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். மறக்காம செக் பண்ணி பாருங்க. இப்போ 6th one பாருங்க. In trapezium ABCD, AB is parallel to DC. ஸோ இப்போ ஒரு ட்ரபீசியம் வரைஞ்சிருக்கோம். ஏபிசிடியில் ஏபியும் டிசியும் பேரலாக இருக்குது. அண்ட் இ அண்ட் எஃப் ஆர் த பாயிண்ட்ஸ் ஆன் நான் பேரலல் சைட்ஸ் ஏடி அண்ட் பிசி. அப்போ இ அப்படின்றது ஏடியில் இருக்கணும். ஸோ ஏடியில் இ வரைஞ்சாச்சு, பிசியில் எஃப் வரைஞ்சாச்சு. இது வந்து நான் பேரலல் சைட்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ இதுவும் வந்து பேரலல் கிடையாது. ட்ரபீசியம்னால எப்படி இருக்கும், ரெண்டு சைடு தான் பேரலாக இருக்கும், மீதி ரெண்டும் நான் பேரலல். அதில் நம்மளுக்கு எந்த டவுட்டும் இல்லை. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, இஎஃப் இஸ் பேரலல் டு ஏபி. இப்போ இந்த ரெண்டு லைனு ஜாயின் பண்ணால் இதுக்கு பேரலல் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த மூணுமே பேரலல் அப்படின்னு அர்த்தம். நீங்கள் இதே எக்ஸசைஸில் நம்ம செகண்ட் சம் சால்வ் பண்ணோம். அதாவது சம் வேல்யூஸ் கொடுத்துட்டு ஏடி கேட்டாங்க இல்லையா, அந்த செகண்ட் சம் எப்படி சால்வ் பண்ணணுமோ எக்ஸாக்ட்லி அதே மாடல் தான் இந்த 6th சம்மும் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கிவனில் நம்மளுக்கு என்னென்ன கொடுத்தாங்களோ அதெல்லாம் எடுத்து எழுதிக்கோங்க. நம்ம ஸ்டேட்மெண்ட் ப்ரூஃப் பண்ணும்போது கிவன் டு ப்ரூவ் தென் சொல்யூஷன் அப்படி நீங்கள் எழுதுனீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து கிவனில் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஏபி இஸ் பேரலல் டு டிசி, ஓகே, அண்ட் இஎஃப் இஸ் பேரலல் டு ஏபி. இது ரெண்டும் வந்து நம்மளுக்கு கிவன் கொடுத்துட்டாங்க. அண்ட் டு ப்ரூவ் நம்ம என்ன ப்ரூஃப் பண்ண போகிறோம், இதோட ரேஷியோஸ் வந்து ஈக்குவல் அப்படின்னு ப்ரூஃப் பண்ண போகிறோம். அப்போ ஏஇ டிவைடட் பை இடி இஸ் ஈக்குவல் டு பிஎஃப் டிவைடட் பை எஃப்சி. இது நம்ம ப்ரூஃப் பண்ண போகிறது. ஸோ இப்போ நம்ம சொல்யூஷன் எழுதுவோமா. ஸ்டேட்மெண்ட் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன எழுத போகிறோம், இந்த இடத்துல நம்ம ஏக்கும் சிக்கும் வந்து ஒரு லைன் வந்து ட்ரா பண்ணுறோம். கரெக்டாக நம்ம அந்த சமயம் அப்படி தான் பண்ணியிருக்கோம். கரெக்டாக. ஸோ ட்ரா அ லைன் ஃப்ரம் ஏ டு சி. ஓகே, ட்ரா அ லைன் ஃப்ரம் ஏ டு சி. இது ஏ வந்து நம்ம ட்ரா பண்ணுறோம் ஆக்சுவலாக, பிகாஸ் இது நீங்கள் ட்ரா பண்ணுறது மூலிமா இது ட்ரையாங்கிளாக ஸ்ப்ளிட் ஆகும். அதாவது ஏசிடின்னு ஒரு ட்ரையாங்கிளும் ஏபிசின்னு ஒரு ட்ரையாங்கிளும் ஸ்ப்ளிட் ஆகுது. தெரியுதா பாருங்கள், ஏசிடி ஏபிசி ரெண்டு ட்ரையாங்கிள் ஸ்ப்ளிட் ஆகுதா. இப்போ இந்த ட்ரையாங்கிளை வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த தியரமை வந்து நம்ம, அதாவது இந்த ஸ்டேட்மெண்ட் நம்ம ப்ரூஃப் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இந்த ஸ்ப்ளிட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன தெரியுது பாருங்கள், இன் ட்ரையாங்கிள் ஏசிடி. ஓகே, இப்போ இந்த ட்ரையாங்கிள் ஏசிடியில் இந்த பாயிண்ட்டை நீங்கள் வந்து ஜின்னு எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ இங்கே கட் பண்ணுற இந்த பாயிண்ட்டை ஜின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இஜி இஸ் பேரலல் டு டிசி. ஓகே, இன் ட்ரையாங்கிள் ஏசிடி இஜி இஸ் பேரலல் டு டிசி. அப்போது இந்த லைனும் பேரலாக இருக்குது ஒரு ட்ரையாங்கிள். அப்படின்னா நம்மளுக்கு என்ன அர்த்தம், பை பிபிடி தியரம் நம்ம என்ன எழுதலாம், ஏஇ டிவைடட் பை இடி is equal to AG divided by GC because of reason by BPT theorem. Okay, இப்போது நம்ம ஒரு லைன் ஈஸியாக ப்ரூஃப் பண்ண பாருங்கள். ஸோ இது நம்மளோட ஃபஸ்ட் லைன். ஓகே, ரெண்டு லைன் பேரலாக இருக்குது அப்படின்னா அதோட சைட்ஸ் வந்து ப்ரப்போர்ஷனலாக இருக்குன்றது பிபிடி தியரம் படி நம்ம எழுதியாச்சு. ஸோ இப்போ இதே மாதிரியே நம்ம என்ன பண்ண போகிறோம், செகண்ட் பிபிடி தியரமும் எழுத போகிறோம். ஓகேவா. இப்போ செகண்ட் ட்ரையாங்கிள் என்ன, ஏபிசின்ற ட்ரையாங்கிள். ஓகே, இதை நான் இப்போ ஏசிபின்னு எழுதுகிறேன் பாருங்கள். பிகாஸ் இங்கே வந்து நம்மளுக்கு கார்னர் மேலே வர்றதுனால நான் இதை மாற்றி எழுதுகிறேன். இன் ட்ரையாங்கிள் ஏசிபி நம்மளுக்கு என்ன இருக்குது, ஜிஎஃப் இஸ் பேரலல் டு ஏபி. கரெக்டாக, ஜிஎஃப் இஸ் பேரலல் டு ஏபி. இந்த லைனும் பேரலாக இருக்குது. அப்போது இது ரெண்டும் பேரலாக இருக்குது, இதுவும் பேரலாக இருக்குன்னா நம்மளுக்கு இதோட சைட்ஸ் நம்ம எப்படி எழுதுகிறோம் பாருங்கள். இப்போ ஏஇ பை இடி எழுதணுமா, இப்போ அதே மாதிரி இது எழுதுவோமா, ஏஜி பை ஜிசி இஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு என்ன, பிஎஃப் பை எஃப்சி. ஸோ பாருங்கள், ஏஜி டிவைடட் பை ஜிசி is equal to BF divided by FC. இதோட ரீசனும் என்ன, நம்மளுக்கு பிபிடி தியரம். இதை ஒரு சில ஸ்கூலில் என்ன பண்ணுவாங்க, ஃபஸ்ட்டு வந்து சிஜி பை ஏஜி சிஎஃப் பை பிஎஃப் எடுத்து டேக்கிங் ரெசிப்ரோக்கல்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேட்மெண்ட் கொண்டு வருவாங்க. பட் ரெண்டுமே நம்மளுக்கு சைட்ஸ் ப்ரொபோர்ஷனல்னும் போது நம்ம எப்படி வேணால் எழுதலாம். இப்போ இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 2. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஃப்ரம் 1 and 2 இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷன்லையும் நம்மளோட எந்த சைடு வந்து சேமாக இருக்குது, ஏஜி பை ஜிசி சேமாக இருக்குது. அப்போ இது ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணிக்கலாமா. ஸோ இப்போ நம்ம என்ன எழுதுகிறோம் பாருங்கள், ஏஇ divided by ED is equal to BF divided by FC. ஸோ இப்போ அவங்க கேட்ட இந்த ஸ்டேட்மெண்ட் வந்துருச்சா. ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்டு. அப்போ என்ன பண்ணிட்டோம், ஒரு ட்ரபீசியமை ரெண்டாக உடைக்கிறோம். உடைச்சோடனே அது ரெண்டு ட்ரையாங்கிளாக வருது. அந்த ரெண்டு ட்ரையாங்கிளுக்கும் தனித்தனியாக பிபிடி கான்செப்ட் படி ப்ரொபோர்ஷனல் எழுதி ஈக்குவேட் பண்ணால் நம்மளோட ஆன்சர் கிடச்சிரும். ஸோ இப்போ இதோட இந்த 6th சம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ 7th சம் பாருங்கள். இந்த ஃபிகர் டிஇ இஸ் பேரலல் டு பிசி அண்ட் சிடி இஸ் பேரலல் டு இஎஃப்.
ப்ரூஃப் தட் ஏடி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏபி இன்ட்டு ஏஎஃப். இதுவும் வந்து ரொம்ப ஈஸியான சம். இந்த டயக்ராம் பார்க்குறதுக்கு தான் உங்களுக்கு ஜிக்ஸாக் மாதிரி ஏதோ கஷ்டமாக இருக்கிற மாதிரி தெரியும். ஸோ இப்போ இதில் ஃபஸ்ட்டு நீங்கள் டிஇ இஸ் பேரலல் டு பிசி அப்படின்றத மட்டும் பாருங்கள். இந்த லைன் மறந்துடுங்க, இப்போதைக்கு இதை பற்றி பேச வேணாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த டிஇன்ற லைன் இந்த பிசின்ற லைனோட பேரலாக இருக்குது. இப்போ இந்த லைன் மறந்துடுங்க, எஃப்இ டிசிக்கு ஜாயிண்ட் இருக்கிறத மறந்துடுங்க. நார்மலாக ஒரு ட்ரையாங்கிளில் இந்த ரெண்டு லைன் பேரலாக இருந்தால் நம்ம என்ன எழுதலாம், பிபிடியில் AD by DB நெக்ஸ்ட்டு AE by EC எழுதலாமா? ஸோ இப்போ அதை மட்டும் ஃபஸ்ட்டு எடுத்து எழுதுங்க. இஃப் DE இஸ் parallel to BC, இந்த ரெண்டு லைன் பேரலாக இருந்தால் பை பிபிடி தியரம் நம்ம கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ப்ரொபோஷனல். ஸோ அதை இப்போ எப்படி எழுதுகிறோம், AD டிவைடட் பை DB இஸ் ஈக்குவல் டு AE டிவைடட் பை EC எழுதியாச்சா? ஸோ இப்போ இது ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிச்சு. இப்போ அதே மாதிரியே உங்களால் இது வந்து இமேஜின் பண்ண முடியுதா பாருங்கள். இப்போ நான் வந்து இன்னொரு ட்ரையாங்கிள் உங்களுக்கு காட்ட போகிறேன். இந்த ட்ரையாங்கிள் இங்கே பாருங்கள், இந்த ட்ரையாங்கிள் இருக்கு இல்லையா, ஏஇஎஃப் இது ஒரு ட்ரையாங்கிளாகவும் ஏசிடி ஒரு ட்ரையாங்கிளாகவும் உங்களால் இமேஜின் பண்ண முடியுதா பாருங்கள். ஆர் அதர்வைஸ் நான் உங்களுக்கு வரைஞ்சி காமிக்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன எடுத்துக்கிறீங்க அப்படின்னா இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கோங்க. ஓகே, ஏசிடி அப்படின்னு ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது. ஓகே, இந்த ட்ரையாங்கிளில் ஒரு லைன் இஎஃப் அப்படின்னு ஒரு லைன் பேரலாக இருக்கும். ஸோ தெரியுதா, இது நம்மளுடைய இஎஃப். இதுவும் ஒரு ட்ரையாங்கிள் தான். அப்போ இதுவும் பேரலாக இருக்குது. இது உள்ள இந்த ட்ரையாங்கிள் இருக்குது. இது உங்களோட இமேஜின் பண்ண தெரியிருக்கா, நான் திரும்ப போட்டிருக்கேன். இப்போ இது பேரலல் அப்படின்னா அப்போ இதே மாதிரியே எப்படி எழுதலாம் பாருங்கள். இஃப் EF is parallel to CD or CD is parallel to EF, ரெண்டும் ஒன்று தான். இப்போ இது ரெண்டும் parallel அப்படின்னா அப்போ இதோட சைட்ஸ் அதே மாதிரி பிபிடியில் எழுதுவோமா? பை பிபிடி தியரம் நம்ம என்ன எழுதலாம், AF divided by FD is equal to AE divided by EC. புரியுதா பாருங்கள், இதோட சைட் இந்த சைட் இங்கே எப்படி நம்ம டிவிஷனில் எழுதணுமோ அதே மாதிரி இந்த ட்ரையாங்கிளையும் நம்ம டிவிஷனில் எழுதிட்டோம். புரியுதா? ஸோ இப்போ நம்மளுடைய ஈக்குவேஷன் 1 இது, ஈக்குவேஷன் 2 இது. இப்போ அகைன் இதில் என்ன பண்ணுது, ஏற்கனவே சம்ஸில் போட்ட மாதிரி இந்த சைடு காமனாக இருக்குன்னா நம்ம இது ஈக்குவேட் பண்ணிப்போமா? அப்போ அது ஈக்குவேட் பண்ணால் என்ன வருது பாருங்கள், AD டிவைடட் பை DB இஸ் ஈக்குவல் டு AF டிவைடட் பை FD. ஓகே, ஸோ உங்களுக்கு இது வந்து கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஃபஸ்ட்டு இந்த ஸ்டெப், செகண்ட் இந்த ஸ்டெப், அதுக்கப்புறம் தான் தேர்ட் இந்த லைன் வரணும். நான் இங்கே டயக்ராம் வரைஞ்சதுனால இங்கே எழுதியிருக்கேன். ஸோ இதை ரெண்டையும் முடிச்சுட்டு இங்கே வாங்க. இப்போது நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் பாருங்கள், டேக்கிங் ரெசிப்ரோக்கல்ஸ். இது ஏன் ரெசிப்ரோக்கல்ஸ் நான் சொல்கிறேன், ஃபஸ்ட் நம்ம இதை வந்து தலைக்கீழ் அப்படியே எழுதிக்கோங்க. DB டிவைடட் பை AD இஸ் ஈக்குவல் டு FD டிவைடட் பை AF. ஓகே, இப்போ நமக்கு இங்கே கேட்டிருக்கிறதுல இங்கே என்ன எக்ஸ்ட்ரா டேர்ம் இருக்குது, AD வந்துருச்சு. ஓகே சூப்பர், AF வந்துருச்சு. ஆனால் டிபியும் எஃப்டி நமக்கு என்ன இங்கே தேவையில்லை. அப்போ இந்த டிபிக்கும் எஃப்டிக்கும் பதில் நான் என்ன கொண்டு வரணும், இங்கே இருக்கிற ஏதாவது டேர்ம்ஸ் கொண்டு வருவோமா? ஸோ அப்போ இங்கே இருக்கிற டேர்ம்ஸை நம்ம எப்படி கொண்டு வருவோம் பாருங்கள். ஃபஸ்ட் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த டேர்ம்ஸை நம்ம மாற்றி எழுதிக்கிறோம். ஓகே, இப்போ அதை எப்படி மாற்றி எழுதுகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே இருக்கிற வேல்யூஸ்க்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து அதை எடுத்து எழுதுகிறோம். ஸோ இப்போ டிபி அப்படின்னா இதுதான் கரெக்டாக. இப்போ இந்த டிபியை நான் ஏபி மைனஸ் ஏடின்னு எழுதலாம் கரெக்டாக. இந்த டிபி அப்படின்ற வேல்யூ கேட்டால் இந்த டோட்டலில் ஏடி போயிடுச்சுன்னா மீதி இருக்கிறது தான் டிபி. அப்போ எப்படி எழுதுகிறேன், ஏபி மைனஸ் ஏடி டிவைடட் பை ஏடி கரெக்டாக. டிபியை மாற்றியாச்சு. அதே மாதிரி எஃப்டி, இப்போ இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த எஃப்டியை நான் எப்படி எழுதலாம், ஏடியில் ஏஎஃப் போயிடுச்சுன்னா எஃப்டி வரும் கரெக்டாக. ஸோ ஏடி மைனஸ் ஏஎஃப் டிவைடட் பை ஏஎஃப். புரியுதா பாருங்கள். இது புரியல அப்படின்னா ஃபியூ செகண்ட்ஸ் ஸ்கிப் பண்ணி மறுபடியும் லிசன் பண்ணுங்கள். இந்த ஸ்டெப் கண்டிப்பாக புரியணும். இந்த ஸ்டெப்பில் இது கேன்சல் ஆகுன்றதுனால தான் நான் இங்கே ரெசிப்ரோக்கல் பண்ணியிருக்கேன். ஓகே, நீங்கள் ரெசிப்ரோக்கல் பண்ணாமல் இதில் எழுதுனீங்கன்னா இது எழுதுனதுக்கப்புறம் ரெசிப்ரோக்கல் பண்ணியிருப்பீங்க, அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இதை தலைக்கீழே மாற்றிட்டு நமக்கு தேவையானபடி மாற்றி எழுதிக்கிட்டோம். ஸோ இப்போ பாருங்கள், இப்போ ஏடி வந்து இதுக்கும் காமன், டினாமினேட்டர் இதுக்கும் உண்டு இதுக்கும் உண்டு. ஸோ அப்போ இது எப்படி எழுதுகிறோம், ஏபி டிவைடட் பை ஏடி மைனஸ் ஏடி divided by AD is equal to AD minus AF divided by AF. ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள் நம்மளுக்கு இதெல்லாம் கட் ஆகுது. இதில் நம்மளுக்கு இப்போது AD 1 வந்துடும், AF 1 வந்துடும். இந்த பக்கமும் -1 இந்த பக்கமும் -1. ஸோ இந்த போர்ஷன் என்ன ஆகுது, -1 கேன்சல் ஆகிட்டு ஒன்லி நம்மளுக்கு இந்த ரெண்டு வேல்யூஸ் மட்டும்தான் இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ AB divided by AD equal to
AD divided by AF. ஓகேவா, -1 இந்த பக்கம் போனால் +1 ஆகும். ஸோ +1 -1 0. ஸோ இதெல்லாம் கேன்சல் ஆகிடுச்சு. இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும் நம்மளுக்கு? AD ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு AB இன்ட்டு AF கிடச்சிருச்சா? நம்மளுக்கு எவ்வளோ ஈஸியாக கிடச்சிருச்சு பாருங்கள். ஸோ ஹென்ஸ் இட் இஸ் ப்ரூவ்டு. நம்மளுக்கு தேவையான இந்த ஸ்டேட்மெண்ட் கிடச்சிருச்சு. இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு நம்ம எவ்வளோ ஈஸியாக சால்வ் பண்ணோம்? ஒரு கண்ணுக்கு தெரிகிற ஒரு ட்ரையாங்கிள், அடுத்து இந்த ஜிக்ஸாக்ல கொடுத்த ஒரு ட்ரையாங்கிள், இந்த 2 ட்ரையாங்கிளும் தனித்தனியாக நான் பிபிடி எடுத்துக்கிட்டேன். எடுத்ததும் அதை 2த்தையும் ஈக்குவேட் பண்ணியாச்சு. ஒன்று என்ன யூஸ் பண்ணோம்? இதெல்லாம் ரொம்ப சிம்பிள் தான். என்ன மிஸ் இது புதுசாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா, இந்த டிபிஎஃப்டி இதுக்கு பதில் மட்டும் இந்த ஸ்டெப் போடணும்னு ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக அப்படியே நம்ம சம்மை சால்வ் பண்ணிடலாம். ஸோ இப்போ இதோட இந்த 7th சம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ 8th சம் பாருங்க. செக் வெதர் AD இஸ் த பைசெக்டார் ஆஃப் ஆங்கிள் A ஆஃப் ட்ரையாங்கிள் ABC இன் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங். இப்போ AD இஸ் த பைசெக்டார். இங்கே இந்த என்ன தியரம் நம்ம யூஸ் பண்ண போகிறோம்? இது வரைக்கும் ஃபஸ்ட்டு 7 சம்ஸ்லையும் நம்ம சிமிலாரிட்டி பிபிடி தான் யூஸ் பண்ணோம். பட் இங்கே நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம்? ஆங்கிள் பைசெக்டார் தியரம். ஓகே, இப்போ இந்த ஆங்கிள் பைசெக்டார் தியரம் உங்களுக்கு வந்து தியரமோட கான்வர்ஸ் அண்ட் தியரம் ரெண்டுமே நான் இன்ட்ரடக்ஷன் வீடியோவில் ப்ரூஃப் பண்ணியிருப்பேன். அது செக் பண்ணாதவங்க அதை செக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த தியரமோட ஸ்டேட்மெண்ட் மட்டும் நம்மளுக்கு பேஜ் நம்பர் 174 கொடுத்துருக்காங்க. ஓகேவா, அந்த தியரமும் ஒரு தடவை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம இந்த மாதிரி சம்ஸை ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். இப்போ இதில் என்ன கேட்குறாங்க? இந்த கொடுத்த வேல்யூஸை வச்சு இந்த ஆங்கிள் வந்து 2ஆக டிவைட் ஆகுதா இல்லையா அப்படின்றது தான் அவங்களுடைய கொஷின். ஓகேவா, ஸோ இப்போ நம்மளுடைய ஆங்கிள் பைசெக்டார் தியரம் என்ன? ஸோ அது எப்படி எழுதுகிறோம்? நம்ம பை ஆங்கிள் பைசெக்டார் தியரம் நம்மளுடைய சைட்ஸ் வந்து நம்ம எப்படி எழுதுகிறோம் பாருங்கள். ஸோ பை ஆங்கிள் பைசெக்டார் தியரம் நம்மளோட சைட்ஸ் என்ன? AB by AC. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் AB by AC ஒரு சைடு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதோட ரேஷியோ எதுக்கு ஈக்குவல்? கரஸ்பாண்டிங் சைட்ஸ் கண்டெய்னிங் த ஆங்கிள். ஸோ அப்போ நீங்கள் ஏபின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோட சைடு என்ன வரும் நம்மளுக்கு? BD டிவைடட் பை ஏசின்னு எடுத்துக்கிட்டா CD. அதாவது இந்த பீன்ற வெர்டெக்ஸ் காமனாக மேலே வரணும், சின்றது கீழே வரும். நீங்கள் மேலே ஏசி எடுத்தாலும் ஓகே, ஆனால் மேலே CD தான் போடணும். இங்கே ஏபியும் இங்கே சிடியும் போட்டு தப்பு பண்ணக்கூடாது. பிக்கு பி காமனாக வரணும், சிக்கு சி காமனாக இருக்கும். அதுதான் வந்து கண்டெய்னிங் அப்படின்ற வேர்டுக்கு அதுதான் மீனிங். கரஸ்பாண்டிங் சைட்ஸ் கண்டெய்னிங் த ஆங்கிள். நம்ம தியரமே அதுதான் சொல்லுது. ஸோ இப்போ இது எழுதியாச்சா? இதுதான் வந்து ஆங்கிள் பைசெக்டார் தியரம். ஸோ இப்போ இதை வச்சு நம்ம ஃபஸ்ட்டு சம் சால்வ் பண்ணுவோமா? இந்த ரெண்டுத்தையும் நீங்கள் சால்வ் பண்ணி ஆன்சர் சேமாக வந்துருச்சுன்னா இது வந்து பைசெக்டார். வரலை அப்படின்னா பைசெக்டார் இல்லைன்னு அர்த்தம். அவ்வளோதான். இப்போ ஏபி வந்து 5. ஓகே, அப்போ 5 போடுங்க. ஏசியோட வேல்யூ என்ன இருக்குது? 10. ஸோ 10 போட்டாச்சா? இஸ் ஈக்குவல் டு பிடியோட வேல்யூ நம்மளுக்கு என்ன? 1.5 டிவைடட் பை சிடியோட வேல்யூ 3.5. இது மேலேயும் கீழேயும் பாயிண்ட் இருக்கிறதுனால நான் என்ன பண்ணுறேன்? 10ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிட்டேன். இதை பண்ணிக்கிட்டிங்கன்னா என்ன வரும் உங்களுக்கு? 15 டிவைடட் பை 35. ஓகே, இப்போ இதை கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்குது? 1/2. ஸோ 1/2 இஸ் ஈக்குவல் டு இது 5 டேபிளால் கட் பண்ணிங்கன்னா 3/7. அப்போ 1/2வும் 3/7ம் நாட் ஈக்குவல். அப்போது இந்த ஃபஸ்ட்டு சம் என்ன அர்த்தம்? இது ரெண்டு எப்போ வந்து சைட்ஸ் ஈக்குவலாக வரலையோ அப்போ என்ன சொல்லலாம்? இது வந்து நாட் அ பைசெக்டார். இது என்ன பண்ணல? இந்த வேல்யூஸ் வந்து அந்த ஆங்கிளை பைசெக்ட் பண்ணலை. ஓகே, ஸோ இப்போ இதே மாதிரி நம்ம செகண்ட் சம் ப்ரூஃப் பண்ணுவோமா? இதே தியரம் தான், ஆங்கிள் பைசெக்டார் தியரம் வச்சு நீங்கள் செகண்ட் சம் ப்ரூஃப் பண்ணிங்க அப்படின்னா ஏபியோட வேல்யூ என்ன? 4. ஸோ 4 எழுதியாச்சு. டிவைடட் பை ஏசி வந்து 6 இஸ் ஈக்குவல் டு பிடி என்ன நம்மளுக்கு? 1.6 டிவைடட் பை சிடி வந்து 2.4. ஓகே, இந்த வேல்யூ மறந்துடாதீங்க. பிக்கு பி சிக்கு சி தான் கம்பேர் பண்ணணும். இப்போ பிக்கு 4 இருந்ததா, அதே மாதிரி மேலே 1.6 தான் போட்டிருக்கேன். கீழே சியில் 6 வந்ததா, அதே சியை தான் கீழே போட்டிருக்கேன். ஓகே, இப்போ இங்கேயும் டெசிமல் இருக்கிறதுனால மேலேயும் கீழே 10ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 16/24. ஓகே, இப்போ மேலேயும் கீழே கட் பண்ணுங்கள். என்ன டேபிளில் கட் பண்ணலாம்? 2 டேபிளில் பண்ணலாமா? இது 2 டைம்ஸ், இது 3 டைம்ஸ். இங்கே 8 டேபிளில் பண்ணலாமா? 8 2s are 16, 8 3 times 24. ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன வந்துருச்சு? 2/3 ஈக்குவல் டு 2/3. அப்போ நம்மளுடைய ரேஷியோ ரெண்டுமே ஈக்குவலாக வந்துருச்சா? அப்போ என்ன சொல்கிறோம்? எஸ், இட் இஸ் பைசெக்டார். ஸோ நம்மளுக்கு கொடுத்த இந்த கிவன் வேல்யூஸ் வந்து அந்த ஆங்கிளை எப்படி தான் பண்ணுது? கரெக்டாக வந்து பைசெக்ட் பண்ணும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். ஓகேவா, ஸோ இப்போ இதோட இந்த சம் ரொம்ப ஈஸியாக இந்த பேஜ் நம்பருக்கு இந்த 174 தியரம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த தியரமோட ப்ரூஃபையும் கண்டிப்பாக மறக்காமல் செக் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு 9th சம் பார்ப்போம். இப்போ 9th சம் பாருங்கள். இன் ஃபிகர் ட்ரையாங்கிள் ஆங்கிள் QPR இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி. இந்த ஃபிகரில் இந்த QPR வந்து 90 டிகிரின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் PS இஸ் இட்ஸ் பைசெக்டார். எப்போல்லாம் நீங்கள் இந்த மாதிரி பைசெக்டார் அப்படின்னு கொடுக்குறாங்களோ அப்போல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ஆங்கிள் பைசெக்டார் தியரம் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். நான் இது ஷார்ட்டாக எழுதியிருக்கேன் ஏபிடின்னு. ஆங்கிள் பைசெக்டார் தியரமை நம்ம யூஸ் பண்ணணும்னு அர்த்தம். ஓகே,
அண்ட் பாருங்கள் இஃப் எஸ்டி இஸ் பெர்பெண்டிகுலர் டு பிஆர். அப்போ இந்த இடத்துல வந்து 90 டிகிரின்னு கொடுத்துட்டு இது பைசெக்ட் பண்ணுதுன்னு சொன்னாங்க, இதோட நிறுத்தியிருந்தால் பரவாயில்ல. அண்ட் இன்னொன்று என்ன சொல்கிறாங்க, எஸ்டியும் பிஆரும் பெர்பெண்டிகுலர்னு சொல்கிறாங்க. அப்போ இங்கே ஒரு 90 டிகிரி இங்கே ஒரு 90 டிகிரி இருந்தால் இன்னொன்று நம்ம என்ன யூஸ் பண்ண பாசிபிள் இருக்குது, சிமிலாரிட்டி யூஸ் பண்ணலாம். கரெக்டாக? ஸோ 90 டிகிரி வருது அண்ட் ஒரு காமன் ஆங்கிள் இருக்குது. ஆர் வந்து இந்த ட்ரையாங்கிள் இந்த ட்ரையாங்கிளுக்கு காமன். ஸோ இப்போ நம்ம இந்த சம்மை ப்ரொசீட் பண்ணும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா, 2 தனித்தனியாக கண்டுபிடிப்போம். ஒன்று ஆங்கிள் பைசெக்டார் தியரம் வச்சு ஒரு ஸ்டெப் ப்ரொசீட் பண்ணுவோம். அண்ட் சிமிலாரிட்டி தியரம் யூஸ் பண்ணி ப்ரொசீட் பண்ணிங்கன்னா அந்த ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும், இந்த ப்ரூஃப் கிடச்சிரும். ஸோ இப்போ இந்த சம்மை பார்க்கும்போதே உங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்கணும், பைசெக்டாரா ஆங்கிள் பைசெக்டார் தியரம் யூஸ் பண்ணுவோம். இங்கேயும் 90 டிகிரி இங்கேயும் 90 டிகிரி, அப்போ 90 டிகிரி வரும்போது சிமிலாரிட்டி யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை ஜஸ்ட் வந்து உங்களோட ஐடியாக்காக. இப்போ நெக்ஸ்ட்டு இப்போ நான் சம்மை எப்படி ப்ரொசீட் பண்ணணும்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நான் சிமிலாரிட்டி கான்செப்டில் சம் வந்து சால்வ் பண்ணி காமிக்கிறேன். ஓகேவா? இப்போ நம்மளுக்கு என்னென்ன ட்ரையாங்கிள் இருக்குது இங்கே பாருங்கள், QPR அப்படின்னு ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது, STRனு ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது. ஸோ இப்போ ஃபஸ்ட் ஸ்டெப் நான் என்ன பண்ணுறேன், இன் ட்ரையாங்கிள் QPR அண்ட் ட்ரையாங்கிள் STR. இப்போ இது ரெண்டையும் நம்ம சிமிலர்னு ப்ரூஃப் பண்ணணும். இது ரெண்டும் சிமிலர்னு ப்ரூஃப் பண்ணால் என்ன ஆகும், இதோட கரஸ்பாண்டிங் சைட்ஸை நம்ம ப்ரொபோஷனல் கொண்டு போயிடலாம். ஓகே, ஸோ இப்போ இது ரெண்டும் சிமிலர் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், 2 ஆங்கிள் மினிமம் ப்ரூஃப் பண்ணணும். P இருக்குது, T இருக்குது. ஸோ இப்போ எப்படி எழுதுகிறேன் பாருங்கள், ஆங்கிள் QPT இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் STR இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி. இல்லை எந்த டவுட்டும் இல்லை. கரெக்டாக இங்கே ஒரு 90 இங்கே ஒரு 90. ஸோ சென்ட்ரல் தான் போட்டுருப்பாருங்க. பியும் டியும் வந்து 90 டிகிரி இவங்களே கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் என்ன இருக்குது நம்மளுக்கு, இங்கே பாருங்கள் ஆர் அப்படின்றது வந்து ரெண்டுத்துலேயுமே வந்து காமனாக இருக்கா, இதுலேயும் ஆர் இருக்குது இதுலேயும் ஆர் இருக்குது. ஓகே, சாரி இது QPTயில் QPR. ஸோ இதுலேயும் ஆர் இருக்குது இதுலேயும் ஆர் இருக்குது அப்படின்னா ஆங்கிள் ஆர் இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் ஆர். இது ரெண்டுமே என்னது நம்மளுக்கு காமன் ஆங்கிள். ஓகே, இப்போ 2 வந்துருச்சு அப்படின்னாலும் நம்ம என்ன சொல்லலாம், பை AA சிமிலாரிட்டி. இப்போது இந்த AA சிமிலாரிட்டி படி நம்ம என்ன எழுதலாம், இந்த 2 ட்ரையாங்கிளும் சிமிலர்னு எழுதுவோமா. அப்போ ட்ரையாங்கிள் QPR இஸ் சிமிலர் டு ட்ரையாங்கிள் STR. ஓகே, இப்போ இந்த மாதிரி எழுதும்போது நீங்கள் ஒரு விஷயம் என்ன ஞாபகம் வச்சுக்கணும், PT 90 டிகிரி 90 டிகிரி ஒரே இடத்துல இருக்கணும். நீங்கள் அதை முன்னாடி கூட எழுதலாம், இதை PQRனு எழுதுனீங்கன்னா இங்கே TSRனு எழுதணும். ஸோ இந்த 90 டிகிரி ஒரே இடத்துல இருக்கணும், காமன் ஆங்கிள் ஒரே இடத்துல இருக்கணும். ஓகே, தேர்ட் பிளேஸ் தான் கொடுக்கணும். நீங்கள் ஃபஸ்ட்டு பிளேஸில் எழுதுறீங்கன்னா ஆர் 2 இடத்துலையும் ஃபஸ்ட் பிளேஸில் இருக்கணும். ஓகே, ஆங்கிள்ஸ் வந்து சேமாக இருந்தால் தான் நம்ம என்ன பண்ண முடியும், இப்போ கரஸ்பாண்டிங் ஆங்கிள் எழுத முடியும். இப்போ இதோட கரஸ்பாண்டிங் ஆங்கிள் எழுதுங்க. ஃபஸ்ட்டு 2 எழுதுவோமா, QPST எழுதலாமா. அப்போ பாருங்கள், QP டிவைடட் பை ST இஸ் ஈக்குவல் டு செகண்ட் என்ன நம்மளுக்கு, PR divided by TR is equal to இது எழுதுவோமா, QR SR. ஓகே, QR divided by SR. ஸோ இதோட 3 சைட்ஸும் எழுதிட்டு இதை நம்ம ஈக்குவேஷன் நம்பர் 1 வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், இந்த சிமிலாரிட்டி கான்செப்டை அழகாக ரெண்டுத்தையும் எழுதி ஆங்கிள் போட்டு இதை நம்ம ப்ரூஃப் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு இதே மாதிரி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, பைசெக்டார் வந்து எழுத போகிறோம். ஸோ இப்போ பைசெக்டார் எழுதும்போது உங்களுக்கு ஃபஸ்ட்டு என்னென்ன வேல்யூஸ் உங்களுக்கு கிடைக்குது பாருங்கள். பைசெக்டாரில் நம்ம ஒரு பைசெக்டாரோட தியரம் என்ன நமக்கு தெரியும், ப்ரீவியஸ் சம்மில் பார்த்தோம் இல்லையா, ஆங்கிள் பைசெக்டார் தியரம். ஸோ பை ஆங்கிள் பைசெக்டார் தியரம் நம்மளுக்கு என்னென்ன வேல்யூஸ் வந்து ஸ்ப்ளிட் ஆகுதோ அதோட கரஸ்பாண்டிங் சைட்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கும். அதாவது இப்போ இங்கே 90 டிகிரி இருக்குது, இதுதான் 45 ஸ்ப்ளிட் ஆக போகுதுன்னா இப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன், இந்த PQவும் QSன்னு தான் வரும். இப்போ பாருங்கள், PQ டிவைடட் பை PR இது சைடுன்னு வச்சுக்கோங்க. PQவும் PRும் சைடுனா இங்கே மேலே என்ன எழுதணும், RS எழுதணுமா QS எழுதணுமா, இங்கே என்ன ஆங்கிள் இருக்கோ அதிலே தான் எழுதணும். QS டிவைடட் பை கீழே என்ன இருக்குது, RS. புரியுதா? Qக்கு Q தான் வரணும், Rக்கு R தான் வரணும். இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் மாற்றாமல் கரெக்டாக எழுதினீங்கன்னா ஆன்சர் கரெக்டாக வந்துடும். இப்போது இந்த இடத்துல ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்டெப் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறீங்க. இந்த ரெண்டுத்தையும் எழுதிட்டீங்க. ஓகே, இதுதான் ஆங்கிள். இதை நீங்கள் ஈக்குவேஷன் நம்பர் 2 வச்சு ஆக்சுவலி செம்ம ப்ரொசீட் பண்ணணும். ஆனால் இங்கே பண்ணுறதுக்கு நம்மளுக்கு என்ன காமனாக இல்லை, இங்கே பாருங்கள், PQ PR எங்கேயும் இல்லை, QS RS இருக்குது. ஆனால் இங்கே RS மட்டும்தான் இருக்குது, QS இல்லை. இன்கேஸ் இங்கே QR வந்திருந்தால் நம்ம இது ஈக்குவேட் பண்ணி டக்குன்னு செம்ம ப்ரொசீட் பண்ணிடலாம். இங்கே QR இருக்குது, இங்கே QS இருக்குது, கீழே என்னமோ RSும் SRும் ஒன்று தான். ஸோ அது பிரச்சனை இல்லை. பட் இதை மாற்றுறதுக்காக நான் என்ன சொல்கிறேன், ஆடிங் 1 ஆன் போத் சைட்ஸ். ஸோ இப்போது இதை நீங்கள் 1 ஆட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. PQ பை PR இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு QS டிவைடட் பை RSை வந்து ஜஸ்ட் நான் SRன்னு எழுதுகிறேன், SR ப்ளஸ் 1. ஓகே, இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், PQ ப்ளஸ் PR டிவைடட் பை PR
இஸ் ஈக்குவல் டு இங்கே என்ன வருது பாருங்கள், QS ப்ளஸ் SR டிவைடட் பை SR. இப்போ QS SRன்றது என்ன அர்த்தம், இது QS இது SR, இது ரெண்டத்தையும் ஆட் பண்ணால் QR வந்துருமா? அப்போ இதை டோட்டலாக நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நான் எப்படி எழுதுகிறேன் பாருங்கள், PQ ப்ளஸ் PR divided by PR is equal to QR divided by SR. இப்போ புரியுதா ஏன் 1 ஆட் பண்ணோம்? இந்த பக்கம் இருக்கிறத இங்கே கொண்டு வந்துட்டு பாருங்கள். இது இங்கே கொண்டு வர்றதுக்காக நம்ம ரெண்டு சைடும் 1 ஆட் பண்ணுறோம். இந்த மாதிரி 1 ஆட் பண்ணுறது தப்பான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. நம்ம 1 ஆட் பண்ணும்போது என்ன ஆகும், ரெண்டு சைடும் 1 ஆட் பண்ணுறதுனால உங்களுக்கு அந்த 1 என்ன ஆகும், 0 ஆகிடும். ஸோ இப்போ நம்ம ரெண்டு ஈக்குவேஷன் தனித்தனியாக எடுத்துக்கலாமா? ரெண்டு ஈக்குவேஷன் தனித்தனியாக எடுத்து ஈக்குவேட் பண்ணுங்கள் நீங்கள். இதை வந்து இப்போ ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு எடுத்துக்கோங்க. ஸோ ஃப்ரம் 1 and 2 நம்ம என்னென்ன ஆங்கிள்ஸ் எடுத்துக்கிறோம் இப்போவும் பாருங்கள், QR by SR QR by SR ஈக்குவலாக இருக்கும். ஓகே, பட் இந்த ரெண்டுத்தில் நான் எது மிஸ் எடுக்கணும்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன தேவை, ST தேவை. கரெக்டாக ST தேவை, PQ தேவை. TRன்றது இங்கே இல்லவே இல்லை. ஸோ அதனால் நம்ம இதை எடுக்க போகிறதில்ல, ஒன்லி இதை மட்டும் எடுத்து இது கூட ஈக்குவேட் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், PQ ப்ளஸ் PR டிவைடட் பை PR இஸ் ஈக்குவல் டு, இதுக்கு பதில் நம்ம என்ன எழுதுகிறோம், QP by ST. ஸோ QP டிவைடட் பை ST. இப்போ இது அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன வரும் பாருங்கள், ST இன்ட்டு PQ ப்ளஸ் PR இஸ் ஈக்குவல் டு QPன்னு இருக்கிறது நான் PQன்னு ஜஸ்ட் மாற்றி எழுதிக்கிறேன். ஸோ PQ இன்ட்டு PR வந்துருச்சா? நம்மளுக்கு கிவன் ஸ்டேட்மெண்ட் அவங்க என்ன கேட்டாங்களோ அதை நம்ம ப்ரூஃப் பண்ணிட்டோம். கரெக்டாக? ஸோ இப்போ இதை எப்படி பண்ணியிருக்கோம், ஆங்கிள் பைசெக்டார் சிமிலாரிட்டி இந்த ரெண்டுத்தையும் எடுத்து நீங்கள் நார்மலாக சம்ஸ் இதுக்கு முன்னாடி எப்படி சால்வ் பண்ணிங்களோ அதே மாதிரியே சால்வ் பண்ணிட்டே வரீங்க. இந்த 1 ஆட் பண்ணுறது மட்டும் இந்த சம்மில் எக்ஸ்ட்ராவாக ஞாபகம் வச்சுக்கணும். ஏன், இது நம்மளுக்கு ஈக்குவலாக வரல, அது வராததுக்காக 1 ஆட் பண்ணி நம்ம ஈக்குவல் பண்ணிட்டோன்னா கரெக்டாக அவங்க கேட்டது கிடச்சிரும். ஸோ இப்போ இதோட இந்த 9th சம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. 10th sum பாருங்க, ABCD is a quadrilateral in which AB is equal to AD. So first வந்து ABCD ஒரு quadrilateral வரைஞ்சாச்சு and AB equal to AD. அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த சைடு ADயும் இந்த சைடு ABயும் நம்மளுக்கு எப்படி இருக்கு, ஈக்குவலாக இருக்கு. ஓகே சரி, the bisector of angle BAC and angle CAD. அதாவது BAC இந்த ப்ளூ லைன் இருக்கு இல்லையா, இது பாருங்க, BACன்ற இந்த ஆங்கிளை இந்த க்ரீன் லைன் வந்து பைசெக்ட் பண்ணுது. அதாவது இந்த ஆங்கிளை ரெண்டாக பிரிக்குது. ஓகேவா? அப்போ BACன்ற ஆங்கிளை இது பிரிக்குது. இது எங்கே இன்டர்செக்ட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க, BC அப்படின்ற சைடில் ஈன்ற பாயிண்டில் அது இன்டர்செக்ட் ஆகுது. ஓகேவா? திரும்பவும் சொல்கிறேன், the bisector of BAC intersect the side BC at E. ஸோ BAC அப்படின்றது இங்கே வந்து பைசெக்ட் பண்ணுது, எங்கே இதுவாகுது, ஈன்ற பாயிண்டில் இந்த BCயில் கட் ஆகுது. இப்போ அதே மாதிரியே ஆங்கிள் CAD இங்கே பாருங்கள், இந்த ப்ளூ லைன் இருக்கு இல்லையா, இந்த CAD அப்படின்ற ஆங்கிளில் இந்த லைன் வந்து பைசெக்ட் பண்ணுது, அதாவது ரெண்டாக உடைக்குது. இந்த மாதிரி பைசெக்ட் பண்ணும்போது இது எங்கே வருது, CD அப்படின்ற லைனில் Fன்ற பாயிண்டில் இன்டர்செக்ட் ஆகுது. ஸோ CDன்றதுக்கு F. ஓகேவா? இப்போ இந்த டயக்ராம் நம்மளுக்கு தெளிவாக புரிஞ்சிருச்சா? இந்த சம் வந்து உங்களுக்கு பார்க்குறதுக்கு தான் ரொம்ப ஏதோ கன்ஃபியூசிங்காக என்ன இப்படிலாம் இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் ஆக்சுவலி இந்த சம் வந்து மற்ற சம்ஸை விட உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். அது நான் சொல்கிறேன், இந்த ஸ்டெப்ஸ் மட்டும் ஒரு 2 விஷயம் கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா இது ரொம்ப ஒன்றுமே இல்லை, இந்த சம் ரொம்ப ஈஸியாக நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா? இப்போ பாருங்கள், நம்ம என்ன ப்ரூஃப் பண்ண சொல்கிறாங்க, EF is parallel to BDன்னு ப்ரூஃப் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இப்போ ஈக்கும் எஃப்க்கும் நீங்கள் ஒரு லைன் கனெக்ட் பண்ணிங்கன்னா, அதனால தான் அது டாட்டட் லைனில் பண்ணியிருக்கேன், பிகாஸ் ஆக்சுவல் டயக்ராமில் அது கிடையாது. ஸோ EFஐ நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா அது இந்த BDயை கனெக்ட் பண்ணுறதுக்கு parallel அப்படின்னு சொல்லி நம்மளை ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம இதில் வந்து ஒவ்வொரு இடத்துலையுமே நம்மளுக்கு என்ன வேர்டு யூஸ் பண்ணியிருக்காங்க, பைசெக்டார். அப்போ இது நம்மளுக்கு என்ன ஹிண்ட், இது ஆங்கிள் பைசெக்டார் தியரம் யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போது நீங்கள் என்ன எழுதுறீங்க அப்படின்னா, பை ஆங்கிள் பைசெக்டார் தியரம், நான் ஷார்ட்டாக எழுதியிருக்கேன், பை ஆங்கிள் பைசெக்டார் தியரம் இங்கே என்ன பண்ணுது, BAC இது ஒரு ட்ரையாங்கிள். கரெக்டாக? BACன்ற ஒரு ட்ரையாங்கிள். அப்போது இந்த இதில் நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, ஆங்கிள் பைசெக்டார் தியரம் இந்த ட்ரையாங்கிள், அதாவது ட்ரையாங்கிள் BAC அப்படின்ற ட்ரையாங்கிளில் இந்த தியரம் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா நம்மளோட தியரம் என்ன சொல்லுது, கரஸ்பாண்டிங் சைட்ஸ் கண்டெய்னிங் த ஆங்கிள் இந்த ரேஷியோ வந்து ஈக்குவல். கரெக்டாக? இப்போ பாருங்கள், ACAB நான் எப்படி ரேஷியோ எழுதுகிறேன் பாருங்கள், AC டிவைடட் பை AB. கரெக்டாக? அதாவது இந்த ட்ரையாங்கிள் இந்த ஏசின்ற சைடும் ஏபின்ற சைடும் நீங்கள் ரேஷியோ எடுத்திங்கன்னா இது எப்படி ஈக்குவலாக இருக்கும், சிஇக்கும் பிஇக்கும் ஈக்குவலாக இருக்கும். இங்கே சி போட்டால் மேலே சி தான் போடணும் சொல்லியிருக்கேன்னா, ஆங்கிள் பைசெக்டார் தியரம் இங்கே சியை போட்டுட்டு இங்கே போய் பிஇ பை சின்னு எழுதக்கூடாது. இங்கே சி இருந்தால்
இங்கேயும் நீங்கள் சிலே ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி எழுதுங்க. இங்கே பி இருந்தால் இங்கேயும் பிலே ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி எழுதுங்க. ஓகேவா? ஏசி பை ஏபி ஈக்குவல் டு சிஇ பை பிஇ. ஓகே, ஒன்று முடிஞ்சிருச்சு. இப்போ இதே மாதிரியே இந்த ஆங்கிள் பைசெக்டார் தியரம் இந்த பக்கம் இன்னொரு ஆங்கிள் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஆங்கிள் சிஏடி கொடுத்துருக்காங்களா? ஸோ இப்போ அந்த சிஏடி அதில் சப்ஸ்டியூட் பண்ணுவோமா? இதே மாதிரியே சிஏடி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ஏசி டிவைடட் பை ஏடி, அதோட சைட்ஸ் எழுதுங்க. ஏசி டிவைடட் பை ஏடி இஸ் ஈக்குவல் டு இன்னொரு சைடு என்ன இருக்குது, சி இருந்தால் சி தான் வரணும். அப்போ சிஎஃப் பை எஃப்டி. ஓகே, இதுதான் ட்ரையாங்கிள். நல்லா பாருங்கள், இந்த ப்ளூ லைனும் இந்த ரெட் லைனும் மட்டும்தான். ஸோ ஏசிடின்ற ட்ரையாங்கிளில் ஒரு பைசெக்ட் பண்ணதுன்னா இந்த ரெண்டு சைடோட ரேஷியோ ஈக்குவல் டு இதோட ரேஷியோக்கு ஈக்குவல், சிஎஃப் டிவைடட் பை எஃப்டி. ஓகே, ஸோ இப்போ நான் எப்படி எழுதி பாருங்க, சிஎஃப் டிவைடட் பை டிஎஃப் எழுதியாச்சா? இப்போது இதுவும் நமக்கு ஈக்குவலாக இருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஏசி ஈக்குவலாக இருக்குது. ஆனால் இங்கே என்ன இல்லை, ஏடி இருக்குது, இங்கே ஏபி இருக்குது. இதுக்காக தான் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, இங்கே ஒரு லைன் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஏபி ஈக்குவல் டு ஏடி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த லைனை வந்து நம்ம என்ன பண்ணலாம், மாற்றி எழுதலாமா? ஸோ இப்போ இது எப்படி எழுதுகிறேன் பாருங்கள், ஏசி டிவைடட் பை ஏபி. இது ஏன் எழுதுகிறேன், சின்ஸ் ஏடி ஈக்குவல் டு ஏபி. ஓகே, ஸோ இப்போ நம்ம ஏடியை வந்து ஏபியாக மாற்றி எழுதிட்டோம். இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷன் நம்ம ஈக்குவேட் பண்ணுவோமா? இது ஈக்குவேஷன் நம்பர் 1 வச்சுக்கோங்க, இதை ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஃப்ரம் ஈக்குவேஷன் நம்பர் 1 and 2 எவ்வளோ ஈஸியாக முடிய போகுது பாருங்கள். நம்ம ஆல்மோஸ்ட் செம்ம முடிச்சிட்டோம். இப்போ இது ரெண்டுத்தையும் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏசி பை ஏபி ஏபி இருக்குது. அப்போ இது ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணுவோமா? அப்போ என்ன வருது பாருங்கள், சிஇ டிவைடட் பை பிஇ இஸ் ஈக்குவல் டு சிஎஃப் டிவைடட் பை டிஎஃப். யார் வந்துட்டாங்க, நம்ம கேட்குற இஎஃப்பும் பிடியும் உள்ளே வந்துட்டாங்க பாருங்கள். இஎஃப் இருக்குது, பியூடிஎடி இருக்குது. இப்போ இதை நீங்கள் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், சிஇ பை பிஇ தெரியுதா? இந்த சைடு டிவைடட் பை இந்த சைடு சிஎஃப் டிஎஃப். அப்போ இந்த ட்ரையாங்கிள், அதாவது இந்த ட்ரையாங்கிள் தெரியுதா பாருங்கள், சிபிடின்ற ட்ரையாங்கிளில் இந்த சைடு ப்ரப்போர்ஷனல் டு சிஎஃப் எஃப்டி. அப்படின்னா யார், பை கன்வர்ஸ் ஆஃப் பிபிடி தியரம். கரெக்டா? ஸோ இப்போ இது எப்படி எழுதுனீங்க, கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ஆர் ப்ரப்போர்ஷனல். ஸோ இது எப்படி எழுதுறோம், சின்ஸ் கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ஆர் ப்ரப்போர்ஷனல். நம்மளுடைய கன்வர்ஸ் ஆஃப் பிபிடி தியரம் என்ன சொல்லுது, இந்த ரெண்டுத்தோடைய லைனும் வந்து எப்படி இருக்கும், பேரலல்னு சொல்லுதா? ஸோ கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ஆஃப் ப்ரப்போர்ஷனல். நீங்கள் இந்த லைன் எழுதலைனா கூட பை கன்வர்ஸ் ஆஃப் பிபிடி தியரம் அப்படின்னு கூட நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக எழுதிக்கலாம். ஓகே, உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் இது எழுதியிருக்கேன். இப்போ கன்வர்ஸ் ஆஃப் பிபிடி தியரம் நமக்கு என்ன சொல்லுது, இஎஃப் இஸ் பேரலல் டு டிபி. ஸோ இஎஃப் இஸ் பேரலல் டு பிடி. ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்டு. எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்கள். சம் பார்க்கவோ இல்லை அந்த டயக்ராம் பண்ணும் போதோ நம்மளுக்கு ரொம்ப வந்து பெரிய விஷயம் மாதிரி தெரியும். பட் என்ன, இந்த ஆங்கிள் பைசெக்டாரை வச்சு இந்த லைன் எழுதுறீங்க, இந்த லைனை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க, பண்ணிங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிடும். ஸோ இப்போ இதோட இந்த 10th சம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் கிளாஸ்மேட்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.